எபிசோட் 35ல பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்களாங்க. அந்த ஆஃபீசருக்கு பயங்கரமா ஒரு பில்டப் குடுப்பாங்க. இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆளு. நம்ம இதுவரைக்கும் 5 தாண்டுனது கிடையாது 10க்கு. அப்படி இப்படின்லாம் பில்டப் குடுத்தோனே, நம்ம ஐஷு என்ன பண்றாங்கன்னா, "வெற்றிய வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க கூடயே இருக்கணும். அவர் கூடயே இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் என்ன கேட்டாலும் சரி, எப்படியாவது சமாளிக்கணும்" அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஐஷுவும் வெற்றியும் பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீசர் கூடயே இருக்கிறாங்க. ரெசார்ட்ட ஃபுல்லாவே அவர் பார்க்குறாரு. அண்ட் ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்வென்டரி ரூம்ல கீழலாம் ஆயில் கொட்டியிருக்கும். அதுக்கு நம்ம வெற்றி டக்குன்னு பூந்து, இது எலி வராம இருக்கிறதுக்காக ஊத்துனதுன்னு ஒரு கதைய சொல்றது. அதுக்கப்புறமா பாண்டி பார்த்தீங்கன்னா, வெளியவே ஒரு இடத்துல ஒண்ணு வச்சிருப்பாரு. இது ஏன் இங்க இருக்குன்னு கேட்டதுக்கு, அங்க திரும்ப அவர் பேசுவாரு. அண்ட் அடுத்து அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீசர்ட்ட ஒரு பாண்ட் கிரியேட் பண்றதுக்காக, "நீங்க எந்த ஊரு சார்?" அப்படி இப்படின்லாம் பேசி, அந்த அவர் மேல ஒரு நல்ல இம்ப்ரஷன கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு, அந்த ஓவரால் இதுல எப்படி அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டான ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீசர இவரு ஒரு அளவுக்கு கவர் பண்ணாரு அப்படின்ற மாரி அவங்க காட்டுனதெல்லாம் ஒரு மாரி நல்லா ஜஸ்டிஃபையபிளா, ஜாலியாவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க. ஆல்ரெடி அந்த ரெசார்ட்ட ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டாங்க. ஆனா இவங்க சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஒண்ணு வச்சிருக்காங்க தெரியுமா? அது எப்படி இவங்க கண்ல படாம போச்சு அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா இந்த ஆஃபீசர் பார்த்தீங்கன்னா, இன் அண்ட் அவுட் ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே பார்க்குறாரு. சரி ஓகேங்க, அத விடுவோம். இந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாறனுக்கு தெரிய வருது வெற்றி கூட போனாரு அப்படின்ட்டு. ஸோ அவரு கோவமா எப்படி நீங்க வெற்றிய அனுப்பலாம்? அதுதான் ஆல்ரெடி ஒரு ரூம் சர்வீஸ் ஒருத்தர நான் அசைன் பண்ணியிருந்தேன்ல. இவரு ஏன் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. பட் நியாயப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீசர் இந்த வாட்டி இதுவரைக்கும் குடுக்காத ஒரு ஸ்கோர், அதாவது 7+ குடுத்திருக்காரு 10க்கு. சோ இது என்ன சார் இருக்கு? இது கரெக்ட்டா தான் சார் இருக்கு. நல்லா தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி இவங்க பேசுறாங்க. பட் நமக்கு இந்த இடத்துல மாறனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒண்ணு அது வெற்றி அப்படிங்கிறது. இன்னொன்னு ஐஷுவும் வெற்றியும் சேர்ந்து வேற போயிருப்பாங்க இல்லையா? சோ அவருக்கு அது தாங்கிக்க முடியல. சோ எல்லாம் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, வெற்றி கிட்ட போயிட்டு, அதுவும் நம்ம வெற்றி பார்த்தீங்கன்னா, அங்க ரூம் சர்வீஸ்ன்னு அந்த டவல்ஸ்லாம் வச்சிருப்பாரு. சோ அத வச்சு இன்டைரக்ட்டா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "டவல் ரொம்ப நாத்தம் அடிக்குதுல. எல்லாத்துக்குமே ஒரு தகுதி இருக்கு. ஒரு பவுண்டரிஸ் இருக்கு. உன் லிமிட்ட நீ கிராஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ண அப்படின்னா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு நீ தயாராயிக்கோ. அது சாதாரண பிரச்சனையாலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு, இந்த ஃப்ராக்ரன்ஸும் இந்த ஸ்டிங்கி ஸ்மெல்லும் ஒண்ணா ஜெல் ஆகாது அப்படிங்கிற மாரி போட்டு அசிங்கப்படுத்திடுறாரு அவர. ஸோ நம்ம வெற்றிக்கு புரியுதுங்க. அதாவது இவர் ஐஷுவ வச்சு ஐஷுக்காக தான் நம்மள இப்படி பேசுறாரு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வெற்றிக்கு புரியுது. ஆனா அவருக்கு ரொம்ப ஹர்ட்டும் ஆகுது. அவர் ஃபேஸே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாறிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விக்கிக்கு ஆல்ரெடி டவுட் வந்துருச்சுல. அவரு நம்ம ஸ்ரீநிதி கிட்ட போயிட்டு இதை ஷேர் பண்றாரு. எனக்கு வெற்றி மேல டவுட்டா இருக்குது. சாப்பாடு எப்படியோ போகுது உள்ள. அது எப்படி அப்படிங்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்பவே கியூரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநிதி கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. ஸோ ஸ்ரீநிதி பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, ரகசியமா ஃபாலோ பண்றாங்க. ஸோ பாண்டி அந்த ரூமுக்கு போறது, ஆர்டர் எடுக்கிறது, அப்புறம் கொஞ்சம் நேரம் போயிட்டு ஃபுட்டை டெலிவர் பண்றது அப்படிங்கிற எல்லா மேட்டரையுமே பாக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல நம்ம ராஜன் அண்ட் ரியாங்க, அதாவது நம்ம ரியாக்கு வயித்துல அந்த குழந்தை மூவ் ஆகுது அப்படின்றது அவங்க ஃபீல் பண்ணுங்க. அவ்வளோ எமோஷனலா அவங்க ஃபீல் பண்ணி அதை சொல்றப்போ, நம்ம ராஜனுங்க அவர் இந்த ரோலை ரொம்ப அழகா ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல அவர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு தெரியுமா? அவரோட ரியாக்ஷன் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும். அண்ட் அவர் போயிட்டு ரியாவோட அந்த குழந்தைகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினது அது எல்லாமே ரொம்ப கியூட்டா இருந்தது. ஸோ இந்த எபிசோட நடந்த எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிட்டோம். இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா விக்கிட்ட மாட்டுறாரா இல்லையா, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எபிசோட் 36ல தான் காட்டுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ணி போடுறத பாருங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.